எவ்வளவுப்பா? 450 தானே 2 புடவைக்கு? ஆமா. 1 2 3 4 5. சீக்கிரம் மிச்சம் கொண்டா. ஒரு நிமிஷம். 450 ரூபா சார். கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு போக சொன்னார் சார். இப்பதான் புரியுது வெய்ய காலத்துல உங்க கடையில ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு. எனக்கு கூல்ட்ரிங்க் எல்லாம் வேணாம், அனுப்பியா? இல்ல சார், எங்க முதலாளி உங்களை மாதிரி கஸ்டமர் வந்தா நல்லா கவனிச்சு அனுப்பி சொல்லியிருக்காரு. என்னையா வேணாம்னு சொன்னா கூட வற்புறுத்தி வாயை புடிச்சு ஊத்துவீங்க போல இருக்கு. சொல்லக்கூடாது, சாப்பிட்டு தான் போகணும். கடை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? 2 வாரம் தான் சார் ஆகுது. அதான் வர்றவனுக்கெல்லாம் அது இது வாங்கி தர்றீங்க. 2 மாசம் போட்டா வர்றவங்கிட்ட வாங்கி குடிப்பீங்க. அப்படி சொல்லக்கூடாது, சாப்பிட்டு தான் நீங்க போகணும். காபி கிடைக்குமா சார்? கூல்ட்ரிங்க் கூல்ட்ரிங்க் குடிச்ச உடனே காபி குடிப்பேன். கூல்ட்ரிங்க் காபி 2 வேணுமா? ஆமா பையா, கூல்ட்ரிங்க் காபி. கடை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு? 2 வாரம் தான் சார் ஆச்சு. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான். என்ன போலீஸே டியூட்டி டைத்துல துணி வாங்க வந்தீங்களா? நாங்க அதுக்காக வரல. ஓஹோ, கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வர போனதே நீங்க தானா? என்ன வெறுமையோட வந்திருக்கீங்க? இல்ல இல்ல, கையில விலங்கோட வந்திருக்கோம். விலங்கா? எதுக்கு? என்ன பண்ணாரு? எனக்கா? நீ பொண்ணை கொடுத்து கள்ள நோட்டு, அதுக்காக முதலாளி போலீஸ் போன் பண்ணாரு. அதான் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. கள்ள நோட்டா? நல்ல நோட்டா? கள்ள நோட்டு வந்த விருந்தாளியை இப்படி அடிப்பார். இது என்ன சட்டத்தின்படி குற்றம்? வந்து நேரில் ஏறு, உனக்கு வழியில எல்லாம் விவரமா சொல்றேன். பிறந்த நாளைக்கு எல்லாரையும் வாங்கன்னு சொன்னேன், ஒருத்தரையும் காணும். பரமசிவத்தை வேற காணும். இதுக்குத்தான் ஏழைகள் இடத்துல இறக்க காட்டக்கூடாதுன்னு சொல்றது. எல்லாரும் ஓடுறாங்க. வாங்க வாங்க. வாங்குறது போதும், நீயே வச்சுக்கோ. நில்லுங்க. ஏன் வாங்கிட்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்குறீங்க? பாமா, அந்த பரமசம் ஒண்டி கட்ட அவனை பத்தி கவலை இல்ல. நாங்க பிள்ளை குட்டிக்காரங்க. எங்களை பிடிச்சிட்டு போயிட்டா எங்க குடும்பம் நடுத்தருவில் தான் மாணிக்கும். என்ன சொல்றீங்க? பரமசிவத்தை போலீஸ் பிடிச்சாச்சு. நல்ல வேளை நாங்க தப்பிச்சோம். பரமசிவத்தை போலீஸ்ல பிடிச்சிட்டாங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அந்த அப்பாவை பிடிச்சிட்டு வந்தீங்க? கொஞ்சம் பொறுமையாரம்மா. கான்ஸ்டபிள், அந்த ஆளை கூட்டிட்டு வா. ஏன் சார், அவர் என்ன அனாதை நினைச்சீங்களா? அவர் தூக்குக்கு போனாலும் என்னால கொண்டு வர முடியும் சார். வந்துட்டியா? நான் வராம வேற யாரையா வருவா? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் சார். கொஞ்சம் லேட்டா பிடிச்சாலும் கரெக்டான ஆளை பிடிச்சிட்டீங்க. ஏமா, நீ தானே பணம் கொடுத்த? ஆமா. அப்பாடா, பாத்தீங்களா? அப்ப நான் என்ன விடுதலை பண்ணிக்கிறேன். நில்லு மேம். சார், நான் இவரை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். சொத்து ஜாமீன் வேணுமா, ரொக்க ஜாமீன் வேணுமா? எவ்வளவு பணம் சார் தேவை? மறுபடியும் சொல்ற? 1000 5000? சார், இதே பணம் தான், இதே பணம் தான். 5 நோட்டு வச்சிருந்த எனக்கு உள்ள தள்ளிவிட்டீங்க. இது கட்ட கட்டியா வச்சிருக்குது. எப்படி ஆயுள? ஸ்டாண்ட் அப். உன்னதான் எந்திரிக்க சொல்றாரு. இன்னும் எங்க எந்திரிக்கிறது? நான் தான் எந்திரிச்சிட்டேன். உள்ளதாமா எந்திரு. என்ன புடவையெல்லாம் சரி பண்ணிக்கிற? போட்டோ எடுக்க போறீங்களா? ஷட் அப். இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? கண்ணா கொடுத்தான். ஐ சி. அவன் எங்க இருக்கான்? கோயில்ல இருக்கான். கோயில்லையா? பின்ன கண்ணன் காலேஜ்ல இருப்பான். எந்த கோயில்ல இருக்கான்? என்ன சார் இது? கந்த இருக்கிற இடம் தெரியாத உங்களுக்கு? கடுகு மலையில் இருப்பான், சுவாமி மலையில் இருப்பான். இந்தாமா, மரியாதையா சொல்லிடு. இந்த கள்ள நோட்டை எல்லாம் கொடுத்த கந்தன் எங்க? ஐயோ, இவ்வளவு கள்ள நோட்டா? அட கடவுளே. ஐயா ஐயா, நான் சீக்கிரம் பணக்காரி ஆகணும் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த நேரம் ஒருத்த டாக்ஸில வந்து இந்த பணத்தை போட்டுட்டு ஓடிட்டாங்க. அறிவு கட்டவளே, முருகன் டாக்ஸி ஏரியா வருவான், மயிலேறி வருவான். சும்மாரியா? அட பாவி, என்ன மாட்ட வச்சுட்டு நீ தப்பிச்சுக்கிட்டியே. ஏய் கந்தா, இவங்களை நீ பாத்திருக்கியா? ஆமாங்க, உங்களுக்கு பயந்து கோயில ஒளிய போனேன், சரிக்கு விழுந்துட்டேன். அப்ப பை தவறி போச்சு. அது என் அம்மா எடுத்துக்கிட்டு வேலை பிடுங்கி என்ன குத்த வந்தாங்க. பைத்தியம் நினைச்சு நான் ஓடி போயிட்டேங்க. அப்படியா சங்கதி? நீ விழுந்தது உனக்கு வலிப்பு வந்தது நினைச்சுன்னு நான் வேலை கொடுக்க வந்தேன். முருகா, நீதான் கொடுத்தேன்னு நம்பிறேனே. எல்லாம் கள்ள நோட்டா போச்சே. பின்ன உன்னுடைய போலி பக்திக்கு நல்ல நோட்டா கிடைக்கும். கந்தசாமி லாக்கப்பில் வை. லாக்கப்ல போடுங்க. ஆமா, இவன் பண்ணிருக்கிற வேலைக்கு லாக்கப்ல வைக்காம காட்டுறது பீரோல வைப்பாங்க. சரி சரி, நீங்க 2 பேரும் போகலாம். தேவைப்படுற போது கூப்பிடுறோம். கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும். சரிங்க. இல்லையா இல்லையா, என்ன விட்டு எங்க போறேன்? பண்ண உடப்ப இனிமே மறந்துடுறேன். என்னங்க, விரதம்னு சொல்லி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகும்? பால் பழமாவது சாப்பிடுங்க. இல்ல மரகதம், இன்னைக்கு சஷ்டி விரதம். நான் எதுவும் சாப்பிடுற வழக்கம் இல்லை. சரி, சாப்பிட மாட்டீங்க. மணி 11 ஆச்சு. தூக்கம் கூடவா வரல? கையில கந்தபுராணம் இருக்கும்போது கண்ணுல எப்படி தூக்கம் வரும்? ஆமா, தினம் ஒரே புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கல? தினசரி சாப்பிடுறேன், தினசரி தூங்குறேன், தினமும் இதையே செய்துட்டு இருக்கிறியே, உனக்கு போர் அடிக்கல? இது என்ன பேச்சு?
சாப்பாடும் தூக்கமும் மனுஷனுக்கு தேவை. அது போலத்தான் இது எனக்கு தேவை. மரகதம், படிச்சு முடிச்சதும் தூக்கி எறியறதுக்கு இது நாவல் புஸ்தகம் இல்லை. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் அவசியம் படிக்க வேண்டிய பக்தி சுரங்கம். அப்போ விடியற வரைக்கும் இப்படியே படிச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? விடிகிற வரைக்கும் என்ன, என் உயிர் முடிகிற வரைக்கும் படிப்பேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் என் உயிருக்கு எந்தவித இடையூறும் இல்லாம என்னை காப்பாத்திக்கிட்டு வர்ற கவசமே இதுதான். ஐயோ, வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு எங்க புரிய போகுது. நான் போய் தூங்குறேன். என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பதற? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்களே அந்த முனிய வருவாளோட வந்து இப்ப உங்களை ஓங்கி வெட்டதை என் கண்ணால பார்த்து. உங்களுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? எனக்கா? எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லையே. இல்லையா? உங்க நெஞ்சில வெட்டினதை நான் பார்த்து புஸ்தகம் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு. இது எப்படிங்க இங்க வந்தது? இங்க வந்து படுத்தேன், தூக்கம் வரல. இந்த புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே நெஞ்சு மேல வச்சுக்கிட்டு தூங்கிட்டேன் போல இருக்கு. இத பாருங்க, புஸ்தகம் பாதிதான் வெட்டப்பட்டிருக்கு. நான் மட்டும் முழிச்சு சத்தம் போடாம இருந்திருந்தா அவன் மறுபடியும் வெட்டிருப்பான். இந்த புஸ்தகம் பூராவும் வெட்டப்பட்டு அந்த அருவா உங்க நெஞ்சில. ஐயோ, நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குங்க. நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படியே தூங்கி போயிட்டேன். என் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுதான் அந்த முருகன் இந்த புஸ்தகத்தை என் நெஞ்சு மேல வச்சுக்கிட்டு என்ன தூங்க செய்திருக்கிறான். இப்பவாவது புரியுதா மரகதம்? என் உயிரை காப்பாத்துற கவசமே இந்த கந்த பிராணம் தான் உனக்கு நான் சொன்னனே, அது உண்மைதாங்கிறத இப்பவாவது ஒத்துக்கிறியா? மரகதம், உன் மாங்கல்யம் நிலைச்சதுக்கே அந்த முருகன் தானே காரணம். நீ முதல்ல அவனுக்கு தான் நன்றி செலுத்தணும். ஐயா, என்னப்பா யாரோ முருக பக்தரா உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்ன வாழ வச்ச தெய்வமே, உங்களை நான் எங்கெங்கெல்லாமோ தேடுவேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு என் வீடு தேடியே வந்துட்டீங்க. இப்பதாங்க என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது. நான் கொடுத்து வச்சவன் ஐயா, கொடுத்து வச்சவன். தெரிஞ்சிடப்பா, முருகன் உன்னை காப்பாற்றுவார். முருகனை நம்பினோர் மூடரும் ஞானியாவார். ஐயா மன்னிச்சுங்க, நான் உங்களை நிக்க வச்ச பேசிட்டு இருக்கிறேன். வாங்க உள்ள. வெளியே முருகன் இல்லம் என்ற பலகை பார்த்தேன். பார்த்ததும் உள்ளே வந்தேன். முருகன் இந்த வீட்டிலே மட்டும் இல்லை, உன் உள்ளத்திலும் குடியிருக்கின்றான். அவன் குழந்தை முருகன். உன்னை போன்ற அடியார்கள் உள்ளந்தான் அவனுக்கு விளையாட்டு திடல். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமான் குழந்தை வேலன். கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம். அவனை யார் ஒருவர் உள்ளன்போடு நினைப்பார்களோ அவர்களுக்கு முருகன் அடிமையாகி விடுகின்றான். கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாகிய கந்தனை வணங்குவர்களுக்கு சொந்த தெய்வமாகி விடுகின்றான். அன்றொரு நாள் நீ முருகனை பற்றி ஏதோ நினைத்தாயே, சொன்னது நடந்ததா? கேட்டது கிடைத்ததா? ஐயா, உங்க வாக்கு பலிச்சு போச்சுங்க. அன்னைக்கு நீங்க என் கண்ணை திறக்கலன்னா என் வாழ்க்கையில வெளிச்சமே இல்லாம போயிருந்திருக்கும். திசை மாறி போன எனக்கு சரியான பாதையை காட்டின தெய்வம் நீங்க. நீங்க காட்டின பாதைகளே முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே நான் போனேன். நான் கேட்டதெல்லாம் கிடைச்சதுங்க, நான் நினைச்சதெல்லாம் நடந்ததுங்க. என்னாலே ஒன்றுமில்லை. நான் அவனுடைய அருட்கடலிலே மிதக்கிற ஒரு துரும்பு. அவனுடைய கருணை கடலாயிருக்கின்ற ஆழியிலே விழுந்த துரும்பாயிருக்கிற என்னை இந்த மருதமலையிலே கொண்டு வந்து ஒதுக்கினான் ஆண்டவன். மலைகளுக்கெல்லாம் சிறந்ததை மருதமலை. கருத மலையாரே கார் அமலை பெற்ற மருதமலை வேலவனை வாழ்த்து என்று பெரியவர்கள் பாடினார்.
இந்த மருதாஜலபதி கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம். அவனை காண வேண்டும் என்ற காதலோடு ஓடி வந்தேன். அவனுடைய அருள் பெற்ற உன்னையும் காண நினைத்தேன். நீ சுகமாக இருப்பதாக அறிந்தேன். உன்னுடைய சுகம் என்னுடைய சுகம். ஆகவே உன்னை காண நினைத்து வந்தேன். அன்றொரு நாள் நீ சந்தேகப்பட்டாய் அவருடைய கருணையிலே. இப்பொழுது அவருடைய கருணையை நீ கண்கூடாக கண்டிருப்பாய். உனக்கு வாழ்வு தரவில்லை, ஆனால் நெற்றியிலே உள்ள திருநீரை எடுப்பதாக அன்று சொன்னேன். இப்பொழுது இந்த திருநீரை என் நெற்றியிலே இருப்பதா அல்லது